வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் தினமும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபாக நீங்கள் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஊழியத்திலே இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம் விசுவாச வாழ்வை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கும் தேவையான சிறந்த ஆலோசனைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்விற்கும் நடைமுறை வாழ்விற்கும் தேவையான ஆலோசனைகள் இந்த புத்தகத்திலே உள்ளன. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு மொழியாக்கம் இவ்விதமாய் கூறுகிறது: விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நம் இதயத்தை நல்ல காரியங்களினாலேயே நிரப்ப வேண்டும் என இந்த வசனம் வலியுறுத்துகின்றது. அப்படி நம் இதயம் நல்ல காரியங்களினால் நிரப்பப்படும் பொழுது நம் வார்த்தைகளும் செயல்களும் நன்றாக இருக்கும். நம் வாழ்வின் போக்கையே, திசையையே இதயத்தின் நிலை நிர்ணயிக்கும் என கூறப்பட்டுள்ளது. நம் சிந்தனை வாழ்விற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவைகளை நாம் அதிகம் பார்க்கிறோமோ அவைகளையே செய்வதற்கு நம் மனம் தூண்டப்படுகின்றது. இந்நாட்களில் மொபைல் ஃபோன் எப்போதும் நம் கரங்களில் தவழ்கின்றது. எந்த காட்சிகளை வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது வரமா அல்லது சாபமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும் அல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தான். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை உணர்ந்து அவரின் ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நல்ல காரியங்களினால், சிந்தைகளினால் நம் இதயத்தை தினமும் நிரப்ப வேண்டும். எவைகள் நம்மை கரைப்படுத்துமோ, எவைகள் நம்மை பாவம் செய்ய தூண்டுமோ அவைகளை பார்ப்பதை, அந்த இடத்திற்கு செல்லுவதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாய் தவிர்க்க வேண்டும். நம் இதயம் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்க வேண்டிய இடம். ஜீவ ஊற்று ஆண்டவரின் பிரசன்னத்தை, அபிஷேகத்தை, வல்லமையை குறிக்கின்றது. நம் இதயத்தில் மற்ற காரியங்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது ஆண்டவரின் வல்லமை நமக்குள் கிரியை செய்வது குறைந்துவிடும். உலக காரியங்கள் நமக்குள் ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்கும் போது ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கும் வழிகள் மறைக்கப்பட்டுவிடும். அவருடைய குரலை நாம் கேட்க முடியாது. சீரான ஜெப வாழ்க்கை, தொடர் வேத தியான வாழ்வு இதயத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை, மெல்லிய குரலை கேட்கச் செய்யும். ஜீவ ஊற்றை இழந்து விடாதிருப்போம். நாம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வாடாமல் இருக்க, வறண்டு போகாமல் இருக்க ஆவியானவரின் மழை நமக்குள் அனுதினமும் தேவை. கவனமாயிருப்போம். நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக்குகின்ற காரியங்களுக்கு விழிப்பாயிருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.